சாமியா உங்க கழுதுகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? திமுக ஆட்சியின் திட்டங்கள் அப்படியே திமுக ஆட்சி அதிமுக அதுதான் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, காப்பி பண்ணிருக்காங்க அப்படியே. அது வேற ஒரு ஜோக்கு. என்னன்னா சொல்லிட்டு கிளம்பு. உங்களுக்கு எதையாவது ஒண்ணு இல்லங்க, குறைங்க. நீங்க வச்சிருக்கிறதுனால நீங்க தானே சொன்னீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணாம இங்க வச்சிருக்கீங்க இந்த பேப்பரை. இது என்னது? அதுவும் முரசொலி தான். அதான் பாத்ரூம் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. நக்கல்யா அவனுக்கு. ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து கொடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் இதாங்க. இந்த கண்டாவி இதெல்லாம் எனக்கு தெரியும். முரசொலி ஃப்ரண்ட் பேஜே தெரியாம நீங்க எனக்கு ஏங்க தெரியும்? நான் எதுக்கு பண்ணி அப்புறம் எப்படி நாட்டு நடப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு எதுக்கு நாட்டு நடப்பு இதை வச்சு தெரியணும்? நீங்க பாத்ரூம் போறதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க, யூஸ் பண்ணாம இங்க வச்சிருக்கீங்க. இன்னும் காலை நீங்க இன்னும் காலை கடன் முடிக்கலையா நீங்க இன்னும்? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா ஜீரோ பட்ஜெட்னு சொன்னது யாரு? நம்ம ஜீரோ பட்ஜெட் எடப்பாடியும் சொன்னாரு, ஸ்டாலினும் சொன்னாரு. ஸ்டாலின் சொன்னாரா? சொல்லிருக்காரு. ஸ்டாலினே தானே சொல்றாரு திராவிட மாடலை காப்பி எடுத்த பட்ஜெட்னு. அப்போ நீயும் ஜீரோ பட்ஜெட் தான் கொடுத்த ஒத்துக்கிறியா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது அதுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அவங்களோட திட்டங்களுக்கு நீங்க பேர் மாத்திட்டீங்க. சரி ஏங்க அவங்க அதை போய் ஜீரோ பட்ஜெட் ஆகும் இல்லங்க. முதல்வர் உதவித்தொகை, கலைஞர் காப்பீட்டு திட்டம், பல பேர்கள்லாம் வெற்றின்னு மாத்திட்டாங்க. இப்போ அவ்வளவுதான், ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க. சரிங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்கன்றீங்களா? அப்ப எப்படி ஜீரோ பட்ஜெட் ஆகும்? அப்ப நீங்க கொடுத்தது ஜீரோன்னு ஒத்துக்கிறீங்களா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. சரி, நீ மேடையில ஏறி நானும் ஒரு கிறிஸ்டின் தான், நானும் ஒரு கிறிஸ்டின் தான். அது கடந்த காலம், இப்ப சொல்லல. கடந்த காலம் இல்ல, இப்பதான். இப்ப ஒரு வருஷம் முன்னாடி கூட சொன்னாரு நானும் ஒரு கிறிஸ்டின் என்று பெருமைப்படுகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் நாமினேஷன் பேப்பர்ல இந்துன்னு போடுறேன்? ஒரு ரியல் கிறிஸ்டின் வந்துட்டாரு. இப்ப இந்த போலி கிறிஸ்டினை ஏன் மைனாரிட்டிஸ் நம்பணும்? உன் வாக்கு வங்கி உன் காலுக்கு இழுந்து அப்படியே பேத்துன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். திமுக வாக்கு வங்கி என்ன, திமுகவினர் பலம் என்னன்னு இப்ப உதயநிதி கைதான போது தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரன் வந்து ரோட்ல நின்று ரவுடித்தனம் பண்ணா அதுல ஒரு 4-5 பேர் கருணாநிதி ஒழிகன்னு வேற சொன்னான். ஏதோ டப்பிங்னாங்க, அதெல்லாம் பிள்ளையா வந்து. அதுக்கும் டப்பிங். ஐயோ கொள்றாங்களே, டப்பிங் தானே. தயாநிதி மாறன் தானே கொடுத்தது அதை. தமிழ்நாடு முதலமைச்சர் அறை வந்து அவருடைய அலுவலகம் வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதற்கான மதிப்பீடு வந்து ஒரு 11 கோடி ரூபாய் செலவுல இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. இது இந்த மாற்றம் அவசியமான தேவையான ஒன்றான்ற ஒரு விவாதம் வந்து இவங்க சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு திமுகக்கு? முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு கட்டினீங்க ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். என்ன இதுக்கு? அது என்ன புதிய தலைமைச் செயலகம்னு ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று. ஓமந்தூரார் கட்டிடம். ஓமந்தூரார் இல்ல, அது ஆசியாவிலேயே பெரிய கட்டிடம். ஆசியாவிலேயே பெரிய வாட்டர் டேங்க். என்னன்னா சொல்லிக்கோங்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. திறப்பு விழாவில் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. வேலை செஞ்சவங்க எல்லாம் அங்க அந்த கட்டுமான பணி செஞ்சவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாட்டு என்ன தெரியுமா? அது என்ன பாட்டு? அதுதான் அங்க தனி சிறப்பே. சொல்லிக்கே பீச்சே கியா ஹே, சொல்லிக்கே பீச்சே. என்னது ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு? இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அடுத்த லைன் தான் இன்னும் ஹைலைட். சுனுரி கே நீச்சே கியா ஹே, சுனுரி கே நீச்சே. என்னது? ஆவாடிக்குள்ள என்ன இருக்குன்னு? என்ன இருக்கு? திராவிட நாடு. நான் சொல்லல, உங்க தலைவர் சொன்னதுதான் சட்டமன்றத்தில். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அந்த பாட்டுக்கு அது அர்த்தம் இல்லைங்க. அப்புறம் என்ன? நான் அந்த பாட்டுக்கு அந்த அர்த்தம் இல்லை, அந்த பாட்டோட வரிகளை தான் சொல்லுது. இந்த பாட்டுக்கு டான்ஸ் யாரு? தலைமைச் செயலாளர் ஆடுறாரு டான்ஸ். முதலமைச்சர்ல எல்லாரும் வந்து அங்க பாட்டு ரசிக்கிறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அது எங்க இருக்கு? இல்ல, சோழிக்கே பீச்சே பாட்டு எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு. எல்லாரும் ரசிக்க. அது எங்க? அங்கே போட்டு முதலமைச்சர் உட்காந்து இவங்க டான்ஸ் ஆடி, தலைமைச் செயலாளர் டான்ஸ் ஆடிட்டு அதை பார்க்கணுமா எல்லாரும்? இதுல வேற அப்படியே வந்து வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு வேற. என்னடா ஏன் உனக்கு வேற இந்தியில பாட்டே கிடைக்கலையா? சரி, அவன் எல்லாம் கட்டுமானத்துல வந்தவன் எல்லாம் பிஆர்காரன், அவன் இவன் இருந்திருப்பான், அவனுக்காக நீ போடுறேன்னு வச்சுப்போ. இது ஒரு பாட்டா? இந்த பாட்டை தான் அங்கே போடுவீங்களா? புத்தி ஏன் இங்கே போகுது? அண்ணா புரண்டுபடுத்திருப்பார். எவ்வளவு கேவலம்! இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. செம்மொழியான தமிழ் மொழியான பாட்டும் அங்க ஒளிபரப்பாச்சுல, அதையும் சொல்லுங்க. இல்ல அதுவுமே செம்மொழியான தமிழ் மொழியான அந்த சரிங்க, அது பக்கத்துல இந்த பாட்டையும் போட்டோம்னா இப்ப தமிழ் தானே நீ கேவலப்படுத்துற? தமிழின தலைவருங்க அவரு. அதனால சொல்லி கேப்பியா நீ? சரி, இந்த சட்டசபை புதுசா முதல்வர் அலுவலகம் மாத்துறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதையாவது எடுத்துட்டு வந்து ஆமாங்க, செலவு. நீங்க இப்படி தண்ட செலவு எவ்வளவு பண்ணீங்க? நீங்க மத்தவங்களை பார்த்து கேக்குறீங்க.
அதுல என்ன பண்ணாரு, மீன் குஞ்சுக்கு பொறி போட்டுட்டு இருந்தார் கருணாநிதி போயிட்டு. ஆமா, அந்த மாதிரி நல்ல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு இதுக்கு நீ விசாலமாகவும் 1000 கோடிக்கு ஒரு பில்டிங் கட்டு, 2 தண்ணி தொட்டியை கட்டி விட்டு மீன் குஞ்சுக்கு நீ பொறி போடுறதுக்கும், நீ சோழிக்கை பிச்சை பாட்டு கேட்டு ரசிக்கிறதுக்கு தான் நீ இதை கட்டினியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சட்டமன்றத்துல அந்த கட்டடத்தில் சட்டசபை நடந்திருந்தா எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு. கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவரால தெரியாது சார். இவர் உதயநிதி ஒண்ணுமே தெரியாது சார், வேஸ்ட். நான் திமுக காரன் சார், மாறிட்டேன் சார். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு மனம் வெறுத்து போய் பேசுறேன்னு பாத்துங்க. திமுக இருந்து போட்டது பூரா இப்ப தாவேக்காக தான், எங்க ஃபேமிலியே போட்டோம், எல்லாருமே ஓட்டு பிடிக்கல சார். நிர்வாகம் சரி கிடையாது, கொள்ளை ஊழல் லஞ்சம் எதுலையுமே நிர்வாகம் சரி கிடையாது. எந்த ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கினே போற. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஒரு பார்ட்டி நிலைப்பாடோ தனிப்பட்ட நிலைப்பாடுல என்ன தவறு செஞ்சாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறது கொத்தடிமை. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இப்போ இந்த 5 ஆண்டுகளுக்கான வாக்குறுதிகளில் அவங்க என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நான் முதல்ல என்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பல. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி, இது மட்டுமே போதும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் சட்டமன்ற நடவடிக்கைகள் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். இந்த ஒன்னே போதும்ன்ற. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்றாரு, முதல்லலாம் வந்து நம்ம பேசுவோம், பேசின பிறகு சபாநாயகர் உள்ள போயிட்டு எதை போடணும் எதை போட வேண்டாம், அவை குறிப்பில் எதை நீக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி தீர்மானம் எடுத்த பிறகு பத்திரிகைக்கு கொடுப்போம், அதன் பிறகு பத்திரிகை செய்தியாக வெளியிடும். ஆனா இப்ப எல்லாத்தையுமே லைவா பாக்குறாங்கல்ல, அதனால நீங்க வந்து உடனடியா நீக்க வேண்டிய விஷயங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பயப்படுறியா குமார்? மக்கள் கேள்வியா கேட்கறாங்க, மக்கள் இதெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, மக்கள் பிரச்சனையை பேசாம நாம பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தோம், அறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க, அடுத்த முறையை நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், மக்களுக்காக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் இப்ப நம்ம அரசியல்வாதிகளுக்கு வந்திருக்கிறது. ரொம்ப பெருமையா இருக்குங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. மாற்றம் அப்படின்னு என்னடா மாட்டிட்டீங்கன்னு கேட்டாங்கல்ல, இது பெரிய மாற்றம்ங்க. எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னது போல் சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும். இல்லாததை பொல்லாததை வாய்க்கு வந்தபடி பேசுவது நாகரிகம் அல்ல. தக்க சான்றோடு அவர் எடுத்து கூறினால் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன்.